வணக்கம். இந்த வீடியோவில் காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்டில் 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் தியரி கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு காஸ்ட் அக்கவுண்டிங் எக்ஸாம் இல்லையா, உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவும் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். காஸ்ட் அக்கவுண்டிங் டிப்ஸ் வீடியோ இருக்கு, எப்படி பாஸ் பண்றது, எப்படி நல்ல மார்க் எடுக்கிறது, அந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ காஸ்ட் அக்கவுண்டிங் அப்படின்ற பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எந்தெந்த ப்ராப்ளம் எல்லாம் ரிவிஷன் பண்ணணுமோ அந்த வீடியோஸ் பிளேலிஸ்டில் இருக்குது. அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த ப்ராப்ளம்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக போட்டு பாருங்கள். காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்டில் 2 மார்க்ஸ் கொஷின்ஸ்க்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 2 மார்க் கொஷின்ஸை படிச்சுட்டு போங்க. வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் தியரி சாப்டர், அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய தியரி கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட்ல கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஷின், ஒரு 10 மார்க் கொஷின், தியரி கொஷின் தான் வரப்போகுது. இந்த வீடியோவில் இருக்க கொஷின்ஸுக்கு படிச்சுட்டு போங்க. ஆன்சர் கண்டிப்பாக உங்களால் 10 மார்க்ஸ் அதுலேயே மினிமம் எடுத்துட முடியும். ஓகேவா? ஸோ அது தவிர மற்ற சாப்டரில் என்ன பாசிபிள் 5 மார்க் 10 மார்க் கொஷின் இருக்கோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அடிப்படையில் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாமுக்கு நான் சொன்ன முக்கியமான 4 டிப்ஸை மறந்துடாதீங்க. எல்லா கொஷின் ஆன்சர்ஸையும் அட்டன் பண்ணுங்க. அதாவது 10 2 மார்க் கொஷின், 5 5 மார்க் கொஷின், 3 10 மார்க் கொஷின் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரலனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை எழுதுங்க, ஃபார்மேட் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும், நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி சிலபஸ்ல இல்லாத கொஷின் இருந்தா நீங்க கொஷின் நம்பர் எழுதினா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். கொஷின் பேப்பர்ல ஏதாவது கொஷின்ல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த கொஷினை அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆயிருக்கு கொஷினுக்கு, இந்த ப்ராப்ளம் போட முடியாதுன்னா அந்த கொஷினை அட்டன் பண்ணினா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு எக்ஸாமுக்கு போங்க. எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.